இந்த வாரம் திங்கட்கிழமை நம்ம பிரியாணி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். மொத்தம் 2 பேருக்கு தரப்போறோம். அதில முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ரீனி சார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சேலம் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கிறாருங்க. அதேபோல ஹரிஷ்குமார் சார் பார்த்தீங்கன்னா, ஒசூர். இவங்க 2 பேருக்குமே வந்து பிரியாணி ட்ரைனிங் தரோம். 2 பேரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருந்தாலும் நம்மகிட்டயும் ஒரு சில டவுட்ஸ கிளியர் பண்ணிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. இந்த வாரம் ஃபுல்லாவே நம்மளுடைய பிரியாணிக்கு அவங்களுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸு, அதேபோல எப்படியெல்லாம் குக் பண்ணணும், எந்த ஸ்டேஜில பண்ணா நல்லா வரும். அதேபோல கமர்ஷியலா நம்ம பண்ண போறதுனால என்னென்னலாம் அதில காஸ்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதேபோல் எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதை பற்றின ஐடியாஸும் ஷேர் பண்ணுவோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் 65ங்க. இது 3மே வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்டில் சொல்லி கொடுத்துருவோம். ரெசிபீஸும் கொடுத்துருவோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் பச்சடி, தாளிச்சா. இது வந்து தேவைப்படுறவங்க அந்தந்த ஏரியாலேருந்து வரவங்க தேவைப்படுற ரெசிபீஸை செலக்ட் பண்ணி அவங்க கற்றுக்குவாங்க. இப்போல்லாம் ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணணும்னு ரொம்ப அவேர்னஸாக எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபுட் கலர் இல்லாமல் ஒரு பிரியாணியும் அதே போல் 65ம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இங்கே அவங்களுக்கு முக்கியமான ட்ரைனிங்காக கொடுக்குறோங்க. அதேபோல் நம்ம என்ன சொல்லி தரோமோ அது வந்து அவுட்புட்டில் வருதா இல்லையாங்கிறது தெரியணும் இல்லையா? இப்போ ஒரு அளவுலாம் சொல்கிறோம்னா அது கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத இப்போ சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கிளியர்.